ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கற்றாழை ஜூஸ் குடிப்பதனால் என்னென்ன பயன்கள்னு பார்த்துடலாம். காலை வெறும் வயிற்றில் இந்த சோற்று கற்றாழை ஜூஸை குடிப்பதினால் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைய ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஜூஸை குடிப்பதினால் உடலின் சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் செய்துங்க. மேலும் உடல் சூட்டை தணித்து உடல் மற்றும் சருமம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இவ்வளவு ஏராளமான மருத்துவ பயன்கள் நிறைந்த இந்த கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அதுக்கு முன்னாடி அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கத்தாழை, எலுமிச்சம்பழம், நான் சர்க்கரை எடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்ட தேன் கூட எடுத்துக்கோங்க, இஞ்சி. இந்த சோத்து கத்தாழை அப்படியே கட் பண்ணணும்னு யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா அதில் இருக்கிற நச்சுத்தன்மை நம்ம உடம்புல தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டுட்டு வருங்க. பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் நீர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நிறைய நச்சுத்தன்மை இருக்கும். இதை தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியில் இது மாதிரி 3 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 3 hours ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தண்ணியோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த கத்தாழையிலிருந்து அந்த நச்சுத்தன்மையெல்லாம் இப்போ வெளியில் வந்துருச்சுங்க. இப்போ இது மாதிரி 2 பக்கம் இருக்கிற முள்ளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ 2 சைடுமே இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு மேலே இருக்கிற தளவு பகுதியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. சென்டராக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாங்க. ஜெல் எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலை கால் வெடிப்பு இருக்கிற பக்கம் கண்டினியூஸாக ஒரு 5 days போட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக காலில் இருக்கிற வெடிப்பு போயிருங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் தோல் சீவிய இஞ்சியும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சர்க்கரை, நீங்கள் தேன் கூட சேர்த்திக்கலாங்க. இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம எலுமிச்சம்பழம் இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. அதே சமயத்தில் எந்த ஒரு வளவளப்பும் இருக்காதுங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி உடலுக்கு ஆரோக்கியமான கற்றாழை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வீட்டில் ஒரு கத்தாழை செடியும் வைங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பாய்.